எடப்பாடியார் எழுச்சி பயணம், அஇஅதிமுக ஆலோசனை கூட்டம், புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தேர்தல் பிரச்சார எழுச்சி பயணம் பற்றிய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பாபநாசம் துர்கா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் தலைமை வகித்தார். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் திருவையாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ரத்தினசாமி அவர்கள் கூட்டம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து முன்னிலை வகித்தார். பேரவை மாவட்ட செயலாளர் துறை சண்முக பிரபு வரவேற்று பேசினார். முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் அமைப்பு செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சிவபதி ஆகியோர் ஆலோசனை வழங்கி உரையாற்றினார்கள். மேற்கு தஞ்சை மாவட்ட அம்மா பேரவை தலைவர் AKR ரவிச்சந்தர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தினசாமி ஆகியோருக்கு புரட்சி தலைவர் MGR எழுதிய நான் ஏன் பிறந்தேன் என்ற புத்தகத்தை வழங்கி வாழ்த்தினார். MGR இளைஞர் அணி மாவட்ட செயலாளரும் திருவையாறு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தில்லை சூர்யா பிரகாஷ், திருவையாறு மத்திய ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன், திருவையாறு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, ஒன்றிய கழக செயலாளர்கள் செங்குப்பட்டி ராமசாமி, களியமூர்த்தி, சாமிவேல், சூரிய நாராயணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவையாறு சட்டமன்ற தொகுதி மற்றும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் ஒன்றிய பகுதி ஆகியவை உள்ளடக்கிய தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்கு ஜூலை 22ஆம் தேதி வருகை தரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடியார் அவர்களுக்கு சிறப்பான எழுச்சியான வரவேற்பு அளிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை வெற்றி பெற செய்து எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க அயராது உழைப்போம் என்று உறுதியேற்றார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக துவங்கியிருக்கிறார் எடப்பாடியார். அந்த வகையில் வருகிற 22ஆம் தேதி தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் பாபநாசம் தொகுதி, திருவையாறு தொகுதி, 2 தொகுதிக்கு உட்பட்ட இடங்களுக்கு வருகை தர இருக்கிறார். இதற்காக செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் பாபநாசத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் காமராஜ் அவர்களும் முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்களும் ஆலோசனை வழங்கினார்கள். இக்கூட்டத்தை சிறப்பாக தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், திருவையாறு சட்டமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் அருமை அண்ணன் ரத்தினசாமி அவர்களும் மற்றும் ஒன்றிய கழக செயலாளரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் விவசாயிகள் பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக தஞ்சை டெல்டாவை அறிவித்தவர் நமது மாண்பிற்குரிய எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை அறிவித்தவர். விவசாயி வாழ வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை ஒரு விவசாயி ஆள வேண்டும். பச்சை விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்காக நிவாரணங்கள், காப்பீடு தொகைகள் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்தவர். தஞ்சையை நோக்கி, தஞ்சை காவிரி டெல்டா மாவட்டம் நோக்கி வருகை இருக்கிறார். 22ஆம் தேதி திருவையாறு மற்றும் பூதலூர், பாபநாசம் ஆகிய பகுதிகளுக்கு வருகை தருகிற விவசாயிகளுடைய பாதுகாவலர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் அணி திரண்டு அவரை வரவேற்று வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு அவரை வரவேற்க ஆவலாக காத்திருக்கிறோம். AKR ரவிச்சந்தர், தலைவர், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம், தஞ்சாவூர்.